Budget smartphone from Redmi. ரொம்ப நாளாச்சுல Redmi இந்த பட்ஜெட்ல ஒரு போன் லான்ச் பண்ணி. So this is the Redmi 12. Unboxing already பண்ணிட்டேன். இதான் சோ பாக்ஸ் கண்டென்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா முதல்ல Redmi 12 போன் இருந்தது. அதுக்கு அப்புறம் இந்த போனுக்கான ஒரு ஃப்ரோஸ்டட் பேக் கேஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. பக்காவா டைட்டா ஃபிட் ஆச்சு. அப்புறம் சில பேப்பர்ஸ், சிம் எஜெக்டர், இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு 22.5 வாட்ஸ்ல அடாப்டர் பிளஸ் சார்ஜிங் கேபிள். இப்போ இந்த போனை உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்களேன். பார்க்க நீட்டா ஓரளவு ஸ்லிம்மா கையில பிடிக்கிறதுக்கு கிரிப்பாவும் இருக்கு. இந்த போன்ல ஒரு சில கலர் ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு வேரியன்ட்டும் இருக்கு. ஒன்னு 4G, இன்னொன்னு 5G. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4G வேரியன்ட். 5G அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நானே வீடியோ பண்றேன். டிசைனுமே பாத்தீங்கன்னா ஒரு கிளாசி லுக்ல ரெட்மியோட as usual அதே கேமரா மாடல் அதே மாதிரியான பிராண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல பலபலன்னு ஓரளவு இந்த பட்ஜெட்டுக்குள்ள நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. பிகாஸ் இதுல கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1-2 நாட்கள்ல பெருசா எந்த ஸ்கிராச்சஸும் இல்ல. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது 4G வேரியன்ட். 4G வேரியன்ட்க்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா MediaTek Helio G88. இது கொஞ்சம் பழைய SoC தான், இருந்தாலும் இவங்க கொண்டு வந்திருக்க அந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள நல்லாவே இருக்கும். ஈவன் கேமிங்மே COD இல்ல BGM எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா அந்தந்த ஹஸ்டி செட்டிங்ஸ்க்கு ஏத்தாப்புல பெர்ஃபார்மன்ஸ்மே பாத்தீங்கன்னா ஓரளவு ஸ்மூத்தா இருக்கும். இந்த பட்ஜெட்ல கேமிங் அப்படின்னு பெருசா பேசுறதை விட டே டு டே லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு இது எந்த பஞ்சாயத்து வராது. மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு, நிறைய ஆப்ஸ் ஓபன் பண்றதுக்கு, சாட் பண்ண, இந்த மாதிரி தேவைகளுக்கு பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இதுல பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறது என்ன அப்படின்னா இதோட ஸ்டோரேஜ். பேஸ் வேரியன்ட்டே பாத்தீங்க அப்படின்னா 128GB இன்டர்னல் கொடுத்திருப்பாங்க. RAM மட்டும் 4GB 6GB அப்படின்ற ரெண்டு வேரியன்ட்ல இருக்கு. அதே மாதிரி மெமரி கார்டு போறதுனால தனியா போட்டுக்கலாம். 1TB வரையும் சப்போர்ட். ஆனா ஹைபிரிட் சிம் ஸ்லாட். அண்ட் Redmi ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட நம்பர் சீரிஸ்ல இவ்ளோ பெரிய டிஸ்ப்ளே பிளஸ் பஞ்ச் ஹோல் டிசைன்ல கொடுத்திருக்காங்களா? எவ்வளவு பெருசு தெரியுமா? 6.79 இன்ச்ல Full HD plus LCD display, 90 Hz refreshing rate இருக்கு, 240 Hz touch sampling இருக்கு. இந்த 90 Hz வந்து அடாப்டிவ் சிங்க் கூட இருக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ் கேத்தாவுல பாத்தீங்க அப்படின்னா 30 Hz, 48 Hz, 60 Hz அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். 550 nits பாத்தீங்க அப்படின்னா பீக் பிரைட்னஸ் இருக்கும். ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கும் அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப. இன்டோர்ல ஓகே. டிஸ்ப்ளேல பிளஸ் என்ன அப்படின்னா ஒன்னு பெரிய டிஸ்ப்ளே, ரெண்டாவது கார்னிங் கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, மூணாவது வைட் வைன் L1 சப்போர்ட் இருக்கு. சோ அதனால உங்களால OTT-ல ஹஸ்டில உங்களால மூவிஸ்லாம் பாத்துக்க முடியும். எந்த பிரச்சனையும் இருக்காது. சைடு மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே, கரெக்ட்டா தான் வர்க் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் ஓகேப்பா. வெயிட் வந்து எக்ஸாக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா 198.5 கிராம். ஏன்னா டிஸ்ப்ளேவும் பெருசு, பேட்டரியும் பெருசு. கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பின் குறிப்பு சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள வருது. நக்கல்யா அவனுக்கு. அதை யூஸ் பண்ணி உங்களால ஃபாஸ்டாவும் ஓரளவு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்டர் 10Kல பாத்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம் தான். வேற IP53 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அண்ட் MIUI 14 மேல Android 13 கொடுத்திருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்மே பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஒருத்தன் பார்த்த வேலையால பாத்தீங்கன்னா இப்போ வர எல்லா பிராண்டுமே இதை வந்து ப்ராமிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு Redmi ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. UI பொறுத்தவரை as usual Redmi UI தான். பட் நிறைய ப்ளோட்வேர் இருக்கும். உங்களால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். 10,000 12,000 இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றதா. ஆனா இந்த Realme அளவுக்கு இந்த ஆட் போட்டு கொள்றாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல. ஆட் வருது, கொஞ்சம் வருது. ரீசன்ட் டைமா அந்த UI-ல நான் ஒரு பிளஸ்ஸா பாக்குறது என்ன அப்படின்னா MIUI டயலர் வந்து கொடுக்குறாங்கப்பா. உங்களால கால் ரெக்கார்ட் பண்றது அப்படின்னா எந்த வித வாய்ஸ் இன்டரப்ஷனும் இல்லாம டைரக்டா வந்து கால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். This call is now being recorded. அப்புறம் கேமரால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், இந்த பட்ஜெட்ல மோஸ்ட்லி நிறைய பிராண்ட் கவர் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. கத்துக்கணும் ஐயா, தம்பி கிட்ட இத கத்துக்கணும். சோ 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ. போட்டோஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்ல இருக்க மிச்ச போனை கம்பேர் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா Realme, Infinix இதை விட Redmi Pocoல எப்பயுமே ஓரளவு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி தான் ஓரளவு நல்லா இருந்துச்சு. ஆனா வீடியோ வந்து 1080p 30fps தான் எடுக்க முடியும் போல. ஃப்ரண்ட் மட்டும் இல்ல, பேக்லயும் அதே தான் எடுக்க முடியும். ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஸ்பீக்கர் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஆனா சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நானுமே கேட்கல. நான் செக் பண்ணியே சொல்றேன். சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டீசென்ட்டா இருக்கு. வேற அதர் ஃபீச்சர்ஸ்னு வரையில FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு, ஏர் பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க ரிமோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 3.5mm ஜாக் இருக்கு. உங்களோட வயர்ட் இயர்ஃபோனையும் யூஸ் பண்ணி உங்களால பாட்டெல்லாம் கேட்டுக்க முடியும். இதோட பிரைஸ் லான்ச் ஆகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10,000-12,000 பில்ல போட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலா இப்பதான் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 8,999. ஒரு 9,000க்கு பெரிய டிஸ்ப்ளே, கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன், 5000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 மெகாபிக்சல் தவிர அல்ட்ரா வைட் ஆங்கிளும் கொடுத்திருக்காங்க. SoC கொஞ்சம் பழசா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேனா. ஓவராலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி Redmi என்ன பண்ணுவாங்க, நல்ல ஸ்பெக் கொடுத்து ஓரளவு லோ பட்ஜெட்டா கொண்டு வருவாங்களா, அதே மாதிரி இப்ப கொண்டு வந்திருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓரளவு ரீசனபிள் தான் பிரைஸுமே.